We can change the history, not geography. முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயோட ஒரு முக்கியமான கோட் இது. நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அண்டை நாடுகளோட உறவுகள் அப்படின்றது எவ்வளவு முக்கியம் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தை அவர் சொல்லியிருப்பார். இப்போது இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய பல அண்டை நாடுகளில் ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு, தலைவர்கள் மாறி இருக்காங்க. இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். வங்கதேசத்தில் ஒரு இந்திய ஆதரவு பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனாக்கு எதிராக ஒரு அரசியல் சூழல் ஏற்படுது. அவங்க நாட்டை விட்டு போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அங்கே இப்போ ஒரு வேறு ஆட்சி வந்திருக்கு. அப்படியே ஸ்ரீலங்காவுக்கு வந்தோன்னா அனுரகுமார திசநாயக்கு புதுசாக ஜெயிச்சிருக்காரு. அவர் என்ன மாதிரியான ஸ்டாண்ட் எடுக்க போறாரு, இந்தியாவுக்கு ஆதரவு கொடுப்பாரா, இந்தியாவுக்கும் உறவுகள் எப்படி இருக்க போகுது அப்படின்ற கேள்வி அங்கே தொங்கி நின்றுட்டு இருக்கு. அதே மாதிரி மாலத்தீவுக்கு வந்தோன்னா மாலத்தீவில் முகமது முயிசு ஜெயிச்சிருக்காரு. அவர் ஒரு சீன ஆதரவாளர், ஒரு சீனா ஆதரவு ஸ்டாண்ட் எடுக்கக்கூடியவர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பல்வேறு விஷயங்களை வச்சு தான் அதை நம்ம சொல்கிறோம். மோடி விஷயத்தில் வந்து பல்வேறு விமர்சனங்களை அவங்க பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி மாலத்தீவ்ஸில் இருக்கக்கூடிய இந்திய இராணுவத்தை வெளியேற்றணும் அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் மாலத்தீவ்ஸில் நடந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழலில் இன்னொரு அண்டை நாடாக இருக்கக்கூடிய மொரீஷியஸில் இப்போ ஒரு தேர்தல் முடிவுகள் வந்திருக்கு. அந்த தேர்தல் முடிவுகள் இந்தியாவுக்கு சாதகமா பாதகமா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சொன்ன மாதிரி மொரீஷியஸில் இப்போ ஒரு தேர்தல் முடிவுகள் வந்திருக்கு. அதாவது நவம்பர் 10ஆம் தேதி தேர்தல் நடைபெற்று 11ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு அதுக்கான முடிவுகள் அறிவிக்கப்பட்டது. மொரீஷியஸில் மொத்தம் 70 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்குது. அதில் 62 வந்து நேரடியாக மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. அதை பொறுத்தளவுக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய பிடி வெற்றி பெற்று நவீன் ராம்குலம் வந்துட்டு பிரதமராக இப்போ தேர்வு பெற்றிருக்காரு. ஆளுங்கட்சியாக இருந்த எம்எஸ்எம் ஒரு தோல்வியை சந்திச்சிருக்காங்க. அதனால பிரவீன் குமார் ஜுக்நாத் அப்படின்ற பிரதமர் இப்போ பதவி விலக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. நவீன் ராம்குலம் இப்போ பிரதமராக பதவி ஏற்கக்கூடிய சூழல்ல அது இந்தியாவுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போது, அவர் இந்தியாவுக்கு எந்த மாதிரியான ஸ்டாண்ட் எடுக்க போறாரு அப்படின்றதான் எல்லாரோட கேள்வியாகவும் இருக்கு. மொரீஷியஸ் அப்படின்றது இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தீவு. இந்தியாவுக்கும் அவங்களுக்கும் ஒரு நல்ல உறவு இருந்துகிட்டு இருக்கு ரொம்ப காலமாகவே. பல்வேறு மொரீஷியஸில் இருக்கக்கூடிய பலர் இந்திய வம்சாவளிகளாக இருக்கிறதே வந்துட்டு அதுக்கு ஒரு முக்கிய காரணமாகவும் பார்க்கப்படுது. இந்தியாவுக்கும் அவங்களுக்கும் இந்த உறவு அப்படின்றத தாண்டி வணிகமுமே ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னே சொல்லணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்நிய நேரடி முதலீடுல 25% மொரீஷியஸ்ல இருந்து வருது. அதுவும் கடந்த 2000 இருந்து இந்த 2017-18 வரைக்குமே ஒரு பெரிய உறவு இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ சமீபத்தில் அவங்களோட ஃபோக்கஸ் அப்படின்றது சிங்கப்பூருக்கு மாறிட்டு இருக்குது அப்படின்றதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். அதனால தான் இந்த தேர்தல் முடிவுகள் அப்படின்றது ரொம்பவே முக்கியமாக பார்க்கப்படுது. நம்ம சொன்ன மாதிரி நவீன் ராம்குலம் இப்போ ஜெயிச்சு ஒரு பிரதமராக ஆக போறாரு. ஜூக்நாத் அப்படின்றவர் இப்போ பதவி விலக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ஜூக்நாத் எதிர்கட்சி இப்போ ஆளுங்கட்சியாக இருந்து எதிர்கட்சியாக மாற போகிற ஜூக்நாத் அப்படி அவரை பற்றி பார்த்தோன்னா அவருக்கும் இந்தியாவுக்கும் எப்படி இருந்துச்சுன்னா, அவருக்கும் இந்தியாவுக்கும் ஒரு உறவுகள் அப்படின்றது எந்தவித சிக்கலுமாக இருந்ததில்லை. கடந்த 10 வருஷமாக அவர் இருக்காரு. இங்கே பிரதமராக நரேந்திர மோடி இருக்காரு. 2 பேருக்கும் அஃபீஷியல்ஸ்ன்றதை தாண்டி பர்சனலாகவே நல்ல ஒரு ரேப்போ இருந்திருக்கு, நல்ல ஒரு டைப்பில் தான் இருந்திருக்காங்க. ஈவன் நம்ம இங்கே இந்தியாவில் ராம் மந்திர் திறப்பு விழாவின் போது கூட அங்கே மொரீஷியஸில் அதிகாரிகளுக்கும் அரசு சார்பாகவே ஒரு 2 மணி நேரம் பிரேக் விடப்பட்டது. இந்தியர்கள் அந்த நேரத்தில் அந்த வழிபாட்டுக்காகவே வந்து அங்கே வந்து 2 மணி நேரம் ஒரு பிரேக் விடப்பட்டது. இதெல்லாம் ரொம்பவே முக்கியமாக பார்க்கப்பட்டது. இந்த மாதிரி ஜூக்நாத்துக்கும் இந்தியாவுக்கும் இடையே வந்து உறவுகள் அப்படின்றது நல்லாவே இருந்துட்டு இருக்கு. அவர் அப்படியே வந்தோடனே இப்போ ஜெயிச்சிருக்கக்கூடிய ராம்குலம் இந்தியாவோட எப்படி உறவில் இருந்திருக்காரு. ஏன்னா அவர் வந்து இதுக்கு முன்னாடி இந்த 2014க்கு முன்னாடி ஜூக்நாத்துக்கு முன்னாடி 10 வருஷமாக பிரதமராக இருந்தவர். அவருமே வந்துட்டு இந்தியாவோட நல்ல உறவை தான் வச்சுருந்துருக்காரு. அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த கோவிட் பீரியடில் அவருக்கு கோவிட் ஏற்பட்டு ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வந்தப்போ இந்தியா ஒரு தனி விமானத்தை அனுப்பி அவரை டெல்லி எய்ம்ஸுக்கு கூட்டிகிட்டு வந்து மருத்துவம் பார்த்தாங்க அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அவர் இந்தியா சேவ் மை லைஃப் அப்படின்றதையும் சொல்லியிருந்ததாகவும் பல்வேறு தகவல் இருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல அவருக்கும் இந்தியாவுக்குமான உறவு அப்படின்றது ரொம்பவே நல்லா இருக்கு. அது இந்த ஆட்சியிலும் தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த தேர்தல் அப்படின்றத பார்த்தோம். இந்த தேர்தல் எப்படி நடந்துச்சு, இந்த தேர்தலோட முடிவுகள் மாறுறதுக்கான காரணங்களுமே வந்துட்டு இந்தியாவை சுற்றி ஒரு சின்ன நாடு இருக்கு அப்படின்னே சொல்லணும். இந்த தேர்தலுக்கு முன்னாடி தேர்தல் பரப்புரையின் போது பல்வேறு ஆடியோ டேப்கள் வெளியாச்சு. 2 தரப்புல இருந்தும், ஆளுங்கட்சி தரப்புல இருந்தும் சரி, எதிர்கட்சி தரப்புல இருந்தும் சரி, தலைவர்களும் சரி, முக்கியமான கட்சி தலைவர்கள்லாம் பேசுற மாதிரியான பல்வேறு ஆடியோ டேப்பை வெளியிட்டாங்க. அதுல எதிர்கட்சி தரப்புல இருக்கக்கூடிய ஆடியோ டேப்கள் இருந்தாலும் ஆளுங்கட்சி தரப்பினர் இருக்கக்கூடிய அந்த ஆடியோ டேப்கள் தான் மக்கள் மத்தியில் அதிகமாக சேர்ந்து அது அவங்களுக்கு வந்து ஒரு பேக் ஃபயர் ஆகி தோல்விக்கு ஒரு முக்கிய காரணமாகவும் இருந்தது. இந்த மாதிரி அரசியல் கட்சி தலைவர்களோட டேப்கள் மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தூதர்களோட டேப்களும் வெளியாச்சு. அவங்களோட ஃபோன் கால்ஸும் ரெக்கார்டட் ஃபோன் கால்ஸும் வெளியாச்சு. அதில் முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பிரிட்டிஷ் ஹை கமிஷனரோட ஆடியோலாம் வெளியாகி அது சர்வதேச அளவில் பெரிய ஒரு சர்ச்சையாக மாறிச்சு. நல்ல விதமாக இதில் இந்திய ஹை கமிஷனர்ஸோட இந்திய தூதர்களோட யாரோட ஆடியோ டேப்போ எந்தவித ஃபோன் கால் லீக்ஸோ அதில் வந்து வெளியாக
வெளியாகலை அப்படின்றது இந்தியாவுக்கு ஒரு ரிலீஃபாகவுமே இருந்துச்சு. ஆனால் அதுக்கடுத்து ஒரு முக்கியமான விஷயம் வெளியே வந்துச்சு. அதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்போ பிரதமராக இருந்த ஜூக்நாத்தோட மனைவி அப்படின்றவங்க இந்திய ஹை கமிஷனர் மேலே கொஞ்சம் சின்ன அதிருப்தியில் இருக்கிற மாதிரியான ஆடியோ டேப்கள் கொஞ்சம் வெளியாச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்திய அதிகாரம் சரி, இந்திய தரப்பும் சரி, ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டுலையுமே வந்துட்டு நியூட்ரலாக இருக்காங்க, ரெண்டு பேருமே ஈக்குவலாக பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் அப்போ ஆளும் தரப்பு கொஞ்சம் சின்ன மன வருத்தத்தில் இருந்தாங்க. அது வந்து அப்போ வெளிப்படுச்சு, அந்த ஆடியோ டேப்பில் தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி ஜூக்நாத் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இந்தியன் அஃபீஷியல்ஸோட வாய்ஸ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, அவங்க பேசுகிறத வெளியில் கொண்டு போகாதீங்க அப்படின்னு மீடியாவுக்கு உத்தரவு கொடுத்ததாகவும் பல்வேறு தகவல்கள்லாம் வெளியே இருந்தது. இது இப்போ ஜெயிச்சிருக்கக்கூடிய ராம்குலத்துக்கு இந்தியா மேலே இருக்கக்கூடிய ஒரு மதிப்பு அதிகரிக்கும் அப்படின்னே சொல்கிறாங்க. ஏற்கனவே ரெண்டு தலைவர்கள் மேலேயும் இந்தியா ஒரு நல்ல உறவில் வச்சுருக்காங்க. அதை தாண்டி இந்த விஷயத்துலையும் ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்றது இந்த ஃபோன் கால் டேப்ஸ் லீக்ஸ் மூலமாக வந்து தெரிய வந்திருக்கு. இப்படிப்பட்ட சூழலில் மொரீஷியஸில் இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு புதிய அரசாங்கம், புதிய தலைவர் அப்படின்றது இந்தியாவுக்கு எந்த வகையிலுமே வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாகவோ இல்லை மாற்று செயல்பாடுகள் பண்ணக்கூடியவராகவோ இருக்க மாட்டார். ஏற்கனவே இருக்கக்கூடிய நல்ல உறவு இல்லை கொஞ்சம் கேப் விழுந்தக்கூடிய அந்த வணிக உறவும் கூட மீண்டும் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்னே சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி போகுது அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும்.